இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர் ஐடி வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது. தற்போது நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டாங்க. தற்போது நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக ஆப்பர் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ஆப்பர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆப்பர் ஐடி நம்பர் இல்லைனா அது எப்படி ஆன்லைனில் கிரியேட் பண்ணி ஆப்பர் ஐடி நம்பர் பெறுவது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆப்பர் ஐடின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். education.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆப்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஆப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் எம்பவரிங் ஃபியூச்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதற்கு கீழே வந்து எவ்வளோ பேர் இந்த ஐடி கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கான கவுண்ட் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஐடி கார்டுடைய மாடல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதிலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் யுவர் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ண ஆப்பர் 12 டிஜிட் நம்பர் இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட ஆப்பர் நம்பர்னா அதற்கு க்ரியேட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். டிஜிலாக்கர் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக மொபைல் நம்பர் ஆதார் கார்டு லிங்காக இருக்கணும். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டிஜிலாக்கர் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அலோ கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து அலோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து டிஜிலாக்கர் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆகிடும். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஜிலாக்கர் வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி இன்றைக்கி அக்கௌண்ட் இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இவர் லிஸ்டட் டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்பர் ஐடி வந்து ஆட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே வந்து டிஜிலாக்கர் வெப்சைட்லேயே இஷ்யூடு டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து ஆப்பர் ஐடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு சொல்லி கொடுத்து அதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிவிட்டு உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் உங்களுக்கான ஆப்பர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். அதற்கு QR கோடும் கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டலாகவும் வெரிஃபை இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் இருக்கும். அதற்கு நோட் சொல்லிவிட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆப்பர் ஐடி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.